Hi, hello friends, welcome back on channel. This is our literature soul. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் த காஸ்க் ஆஃப் அமாண்டிலடோ. இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இது எட்கர் ஆலன் போ அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ரைட்டரால் எழுதப்பட்டது. 1846 காடி லேடிஸ் புக் அப்படிங்கிற ஒரு மேகசின் மூலமாக இது வெளிவந்துச்சு. ஸோ இதோட செட்டிங் பார்க்கும்போது இட்டாலியனில் கொடுத்துருக்காங்க. பட் இட்டாலியனில் இப்போ ஸ்பெசிஃபிக்கான டைம் கிடையாது, எந்த பிளேஸ்ன்னு கொடுக்கல. பட் இது வந்து ஒரு கார்னிவல் டைம். கார்னிவல் அப்படிங்கிறது என்னென்னா ஃபெஸ்டிவல் டைம், ஒரு திருவிழா டைமில் வந்து இது நடக்கிறதா வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்டோரி ஒன்லைன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபேட்டல் ரிவான்ச், ஒரு ஃப்ரெண்டை வந்து ரிவான்ச் பண்ணுற ஸ்டோரி தான் இது. எட்கர் ஆலன் போ பார்த்தோம் அப்படின்னா 1809 1849 வரைக்கும் வாழ்ந்த ஒரு அமெரிக்கன் ரைட்டர், போயட், எடிட்டர், லிட்ரரி கிரிட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப பயங்கர ஒரு ஃபேமஸ் இதில் அப்படின்னா ரொமான்டிசிசத்துலேயும் காத்திக் ஃபிக்ஷன் எழுதுறதுலேயும் பயங்கர ஒரு ஃபேமஸான ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் தான் வந்துட்டு டிடெக்டிவ் ஃபிக்ஷனுடைய இன்வென்டர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஃபேமிலியை பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப வேஸ்டான கேரக்டர்ஸ்லாம் கிடையாது. ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால ஒரு 3 கேரக்டர்ஸ் தான் வருவாங்க. அதில் ஒரு கேரக்டர்ஸ் பார்க்கும்போது இன்விசிபிளாக இருப்பாங்க. ஸோ மெயின் கேரக்டர்ஸ்னு பார்க்கும்போது 2 பேர் தான், மான்ட்ரீசர், அதுக்கப்புறம் ஃபார்ச்சுனேட்டோ. ஸோ இவங்க 2 பேர் தான். நரேட்டர் அப்படிங்கிறது மான்ட்ரீசர். இந்த ஸ்டோரி ஓப்பன் ஆன உடனே ரீடர்ஸ் கிட்ட அந்த நரேட்டர் மான்ட்ரீசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அடிக்கடி என்னை ஒரு மாதிரி கிண்டல் கேலி பண்ணிட்டு இருப்பான், ஆனால் அது ஒரு நேரத்தில் எனக்கு இன்சல்ட்டாக ஆயிடுச்சு. அவன் பேர் என்னன்னா ஃபார்ச்சுனேட்டோ அப்படின்னு சொல்லுவார். ஸோ மான்ட்ரீசரை வந்துட்டு ஃபார்ச்சுனேட்டோ எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு இன்சல்ட் பண்ணியிருக்காரு. அது இன்னமும் மான்ட்ரீசர் மனசுல இருக்கு. ஸோ அதை வந்து ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு மான்ட்ரீசர் இப்போ நினைக்கிறாரு. ஆனால் அப்படி பண்ணும்போது, அந்த ரிவெஞ்ச் பண்ணும்போது நம்ம மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுலையும் தெளிவாக இருக்காரு. ஆனால் ஃபார்ச்சுனேட்டோ பார்த்தோம் அப்படின்னா அந்த மான்ட்ரீசரை வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம எப்படி ஜோவியலாக கலாய்ப்போமோ அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஃபார்ச்சுனேட்டோ பொறுத்த வரைக்கும் மான்ட்ரீசர் வந்து ஒரு ஃப்ரெண்டு. ஆனால் இவர் தான் இப்போது பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாரு. ஃபார்ச்சுனேட்டோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒயின் கொனோஷியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒயின் பயங்கரமாக குடிப்பாராம். அவர் வந்து எந்த ஒரு ஒயின் குடித்தாலும் அது வந்து என்ன டேஸ்ட்டில் இருக்குது, அதோடைய நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய திறமையும் அவருக்கு இருக்குது. இவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இட்டாலியன் மேன். ஸோ அதனாலே இட்டாலியன் இருக்கிற அந்த விண்டேஜஸ்லாம் வந்துட்டு ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம மான்ட்ரீசருக்கு வந்து ஒரு பழிவாங்கிறதுக்கு ஒரு கீயாக மாறப்போகுது. ஃபார்ச்சுனேட்டோ பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி எந்த ஒரு ஒயினை குடித்தாலும் அதுக்கான நேம் சொல்லிடுவார் இல்லையா. அந்த பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா அமாண்டில்டோ அப்படிங்கிற ஒரு ட்ரிங்க் பார்த்தோம் அப்படின்னா பயங்கர காஸ்ட்லி. அது வந்து பயங்கர நமக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்குமா. ஸோ அதில் வந்துட்டு ஃபார்ச்சுனேட்டோ பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காரு. ஸோ இதை வச்சு தான் பழி வாங்கணும் மான்ட்ரீசர் நினைக்கிறாரு. ஸோ ஒரு நாள் வந்து கார்னிவல் டேஸாக இருக்குது, அதாவது திருவிழா கோலமாக அந்த பிளேஸ்லாம் ஊரெல்லாம் இருக்கும்போது நம்ம மான்ட்ரீசர் வந்து ஃபார்ச்சுனேட்டோ கிட்ட போயிட்டு ஒரு பிளாக் கலர் சில்க் ஒரு கிளாத்தை வந்துட்டு ஃபேஸ் மாஸ்காக போட்டுட்டு போகிறாரு. போட்டு ஃபார்ச்சுனேட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்கிட்ட அமாண்டில்டோ அந்த ஒரு ஒயின் இருக்குது, பட் அது வந்து அமாண்டில்டாவோ அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. நீ தான் வந்து எந்த ஒரு ஒயினை குடித்தாலும் அதை வந்து கரெக்டாக சொல்லுவியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், வா போய் எங்கே இருக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் மான்ட்ரீசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ உன்னை பார்க்கறதுக்கு பயங்கர பிஸியாக இருக்கியே, ஃபேஸ்லாம் பயங்கர கலர்ஸாக இருக்குது, ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்க போல இருக்குது. ஸோ நான் வேணும்னா லுஷியை வந்து நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன். ஏன்னா நீ இப்போ வந்து உன்னால் வர முடியாது. உன்ன மாதிரி லுஷியும் வந்துட்டு எதை குடித்தாலும் அதுக்கான நேம் கரெக்டாக அவரால் சொல்ல முடியும், என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவனே ஃபார்ச்சுனேட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபார்ச்சுனேட்டை பொறுத்த வரைக்கும் லுஷி தான் இவருக்கு வந்து ஒரு காம்படிட்டர், ஒரு போட்டியாளர் மாதிரி ஒரு நினச்சிட்டு இருப்பாரு. அவனுக்கு என்ன தெரியும், எனக்கு அவனை விட பயங்கரமாக தெரியும், நான் அவனும் பிஸியாக கிடையாது, வா போயிட்டு குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மான்ட்ரீசர் என்ன சொல்லுவாருன்னா, அது என் வீட்டில் ஒரு கேஸ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது மான்ட்ரீசருடைய
வீட்டில் யாருமே இல்லை, அவனுடைய சர்வன்ட்ஸ் எல்லாமே இந்த கார்னிவல் ஃபங்க்ஷனுக்காக அனுப்பி வச்சுருப்பாரு. ஸோ அப்போ தான் இவர் நம்ம ரிவெஞ்ச் பண்ணும்போது யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த 2 மேன் மட்டும் வந்துட்டு அந்த வீட்டுடைய அண்டர் கிரவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வழியாக வந்து நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகும்போது ஃபார்ச்சுனேட்டுக்கு வந்துட்டு ஒரு காஃப், அதாவது இரும்பல் வருது. நரேட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது மான்ட்ரீசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னால் முடியலன்னா நீ வீட்டுக்கு போ, நீ பயங்கரமாக இரும்பிட்டு இருக்க அப்படின்னு ஃபார்ச்சுனேட்டை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறான். சரி ஓகே, நீ பயமாக இரும்பிகிட்டே இருக்கிற, ஸோ அதுக்காக இந்த ஒயினை நீ சாப்பிட்டுக்கிட்டே வா அப்படிங்கிற மாதிரி மான்ட்ரீசர் ஆஃபர் பண்ணுறாரு. ஃபார்ச்சுனேட்டாகவும் அதை குடிச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கிறாரு. ஸோ நிறைய ரூம்ஸ் எல்லாம் தாண்டி போகிறாரு. அங்கே நிறைய டெட் பாடிஸ் இருக்குது. அது யாருன்னா மான்ட்ரீசருடைய ஃபேமிலியோடைய டெட் பாடிஸ் தான் வந்து அந்த இடத்துல அடக்கம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு மோட்டோ எழுதியிருக்கும் லாட்டினில், என்னென்னா நிமோ மீ இம்யூன் லாசிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கான மீனிங் என்னென்னா நோ ஒன் அட்டாக்ஸ் மீ வித் இம்யூனிட்டி இம்பியூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, யாருமே ஒரு பனிஷ்மெண்டோட என்னை தாக்குனது கிடையாது, அதாவது என்னை யாருமே அட்டாக் பண்ண முடியாது எங்களை அப்படிங்கிற மாதிரி அதுக்கான அர்த்தம். ஸோ அந்த மோட்டோ வந்து அதுக்கு கீழே வந்து இந்த கோட்ஸாக எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சமாக நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இந்த பிட்வீன் கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ச்சுனேட்டோ வந்துட்டு அந்த மேசன்லாம் இருக்காருங்க இல்லையா, அந்த நம்ம சித்தார் கொத்தனார் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்களுடைய மூமெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணி காமிக்கிறாரு. அதுக்கு மான்ட்ரீசர் என்ன சொல்கிறாரு, இது வந்து உங்களுடைய சிம்பிள் கிடையாது, ஏன்னா நான் தான் ஒரு உண்மையான மேசான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கான ப்ரூஃப் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ச்சுனேட்டை கேட்கும்போது மான்ட்ரீசர் வந்து ஒரு ட்ராவல், அதாவது இந்த ஸ்டோன் மேசன் அதுக்கான எவிடென்ஸாக வந்து ட்ராவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கரணை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கொத்தனார்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்து காமிக்கிறாரு அதுக்கான ப்ரூஃபாக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபார்ச்சுனேட்டோ பயங்கரமாக கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டே வராரு மான்ட்ரீசரை. 2 பேரும் அதுக்கப்புறம் அந்த அண்டர் கிரவுண்டில் நடந்து போயிட்டே இருக்கும்போது நிறைய ஹியூமன்ஸோடைய போன்ஸை வந்துட்டு அந்த இடத்துல டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. மொத்தம் 4 ரூம்ஸ் இருக்கும். 3 ரூம்ஸ்லேயும் வந்துட்டு ஃபில்டாக இருக்கும், எல்லாமே வந்துட்டு அந்த போன்ஸ் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த 4வது ரூம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருந்த அந்த எலும்புகள் எல்லாத்தையும் வந்துட்டு வெளியே தள்ளி போட்டிருப்பாரு, கலைஞ்சி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ச்சுனேட்டோ வந்து மான்ட்ரீசர் வந்து ஃபார்ச்சுனேட்டோ சொல்லுவார். அதுக்குள்ளே தான் அந்த அமாண்டில்டோ அப்படிங்கிற அந்த ஒயின் இருக்குது, நீங்கள் போய் குடிச்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஃபார்ச்சுனேட்டோவும் பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே இப்போது ஃபார்ச்சுனேட்டோ பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆல்ரெடி ஒரு ஒயின் கொடுத்துருப்பார் இல்லையா, ஸோ அதனால் அந்த ஒரு மயக்கத்திலே இருக்கும்போது உள்ளே கால் எடுத்த உடனே காலில் வந்துட்டு சங்கிலியை வச்சு நம்ம மான்ட்ரீசர் கட்டிடுவார். ஸோ அதனால் அவர் வந்து வெளியே வர முடியாது. இப்போது வந்து ஃபார்ச்சுனேட்டோ வந்து போதையில் இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படிங்கிறதே அவருக்கு தெரியாமல் இருந்துச்சு. கொஞ்சமாக இவர் வெளியே வந்துட்டு, யாரும் மான்ட்ரீசர் வெளியே வந்துட்டு அந்த ரூமையே வந்து ஒரு கல்லை வச்சு க்ளோஸ் பண்ண பார்க்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபார்ச்சுனேட்டோ வந்து ஒரு காமெடிக்கு பண்ணுறாரு போல், ஃபன் பண்ணுறாரு போல், ஜோக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ச்சுனேட்டோ பயங்கரமாக சிரிச்சுட்டு என் கூட விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாரு. பட் மான்ட்ரீசர் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஜோக்லாம் பண்ணல, எந்த ஒரு ஆன்சருமே அவர் சொல்லலை. ஃபைனலாக வந்துட்டு அவருக்கு கொஞ்சமாக போதை இறங்கினதுக்கப்புறம் அவருக்கு உண்மை தெரிஞ்சுட்டு போயிட போது அவரால் இப்போது மூவ் பண்ணவே முடியல. ஸோ அவர் வந்து அமைதியாகிடுறாரு. யாருன்னா ஃபார்ச்சுனேட்டோ. ஸோ நம்ம சாக போகிறோம், நம்மளை வச்சு அடைக்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிடுது. அந்த கடைசியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மான்ட்ரீசர் 2 டைம் ஃபார்ச்சுனேட்டோ வந்து கூப்பிட்டு பார்த்துருப்பாரு. ஆனால் ஃபார்ச்சுனேட்டோ வந்து ஆன்சர் பண்ண மாட்டார். ஆனால் அதுக்கு பதிலாக அவருடைய கழுத்தில் கட்டியிருந்த ஜிங்க்லிங், அதாவது பெல்லுடைய சவுண்ட்ஸ் மட்டும் கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக அதை மூடிட்டு நம்ம மான்ட்ரீசர் வெளியே வந்துடுறாரு. ஸோ இதுதான் அந்த 4th வாலில் இருக்கிற அந்த போனுடைய கதை அப்படிங்கிற மாதிரி. இதுதான் வந்து அந்த ரூம்குள்ளே இருக்கிற சீக்ரெட் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி ஒரு 50 இயர்ஸ், அதாவது 50 வருஷத்துக்கு அப்புறம் மான்ட்ரீசர், அதாவது நரேட்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேஸை யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ மே ஹி ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிற மாதிரி லாட்டினில் வந்துட்டு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ஸோ அதாவது இது வரைக்கும் அவர் சொல்லிக்கிட்டு இருந்த எல்லா ஸ்டோரியுமே 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி அமைஞ்சிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.